டொரண்டோவில் பனிக்காலத்தின் முதல் பனித்தூறல் இன்று காலை ஆரம்பமாகியது. சனிக்கிழமை இரவு பனித்தூறல் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பனிப்பொழிவு இருக்கும் என்று என்வாயர்மெண்ட் கனடா அறிவித்திருந்தது. இந்த பனிப்பொழிவு இன்று 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என்றும் பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்த காற்றுத்திறனும் பனிப்பொழிவும் போக்குவரத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்று என்வாயர்மெண்ட் கனடா தெரிவித்திருக்கிறது. வீதிகளில் உப்புத்தூவி தயார் செய்திருப்பதாக டொரண்டோ நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து உப்புத்தூவும் வாகனங்களும் பனி அப்புறப்படுத்தும் வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மக்கள் வீதிகளிலும் நடைபாதைகளிலும் மிகுந்த கவனத்துடன் நடக்க வேண்டுமென்றும் பயணத்துக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டுமென்றும் வாகனத்தில் பனிக்காலத்துக்கான டயர்களை மாற்றிக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டொரண்டோ முழுவதும் வெண்மையாக மாறத் தொடங்கியுள்ளதுடன் இது வெறும் பனியாக அல்லாமல் குளிர்காலத்தின் அதிகாரப்பூர்வ வரவேற்பாக இருப்பதை குழந்தைகள் கொண்டாடி வருகின்றனர்.